ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் குக்கிங் அண்ட் vlogs. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல், சின்னதாக 2 தக்காளி, ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி, தேவையான கருவேப்பிலை, மத்தி மீன் நான் ஒரு 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். மத்தி மீன் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கலக்கி நம்ம குழம்பு கூட்டுற வரைக்கும் ஊற வச்சோம்னா குழம்புல அதனால ஊறும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நம்ம கட் பண்ணிக்கணும். ஒன்றும் பாதியமாக நம்ம வச்சுக்கலாம், ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்புறம் ஒரு உரல் வச்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சுருக்க பூண்டை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பூண்டை வந்து அரைச்சி போடக்கூடாது, தட்டி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகை வந்து நம்ம கொஞ்சம் இடித்து வச்சுக்கலாம். மிளகு இடித்து போடும் போது குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கூட வரும். அப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஒரு கூடுதலாக ஊற்றினாமல் குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளித்து அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு மாதிரி வைப்பாங்க. இது எங்கள் அம்மா வைக்கிற ஸ்டைலில் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை வந்து நம்ம இப்போ எடுத்து போடலாம். கருவேப்பிலை பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கருவேப்பிலைக்கு அப்புறம் இடித்து வச்சுருக்க மிளகை நம்ம போட்டுடலாம். மிளகு கொஞ்சம் செவந்துன்னா அந்த எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் இறங்கும். அப்படி இடித்து வச்சுருக்க பூண்டை போட்டு நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். பூண்டு மிளகு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா சாறு இறங்கின பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ எடுத்து அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாம் நம்ம அதில் போட்டுட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் குழம்புக்கு அதிக டேஸ்ட்டு கொடுக்கறது வெங்காயம், தக்காளி எல்லாம் பேஸ்ட்டு மாதிரி நம்ம வதக்கணும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி வரும். மீன்வாயில் இந்த சைடில் நம்ம வச்சுருக்க புளியை வந்து நம்ம கரைச்சி அதில் கல்லுப்பு போட்டுக்கலாம். மீன் குழம்பு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடணும். இந்த மிளகாத்தூள் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணது. அது எப்படி அரைக்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் எடுத்து வச்சுருக்க தக்காளியை நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியை பொடியாக கட் பண்ணிங்கன்னா நல்லா சீக்கிரத்தில் வதங்கிடும். தக்காளியை போட்டு இப்போ நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இதை வதக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக சால்ட் உப்பு கூட நீங்கள் இங்கே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ப்ளைன் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு இதையும் வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வதங்கிடுச்சு. எண்ணெய் இந்த மாதிரி பிரிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் ஃபுல்லாக அதுலேருந்து நம்ம ஊற்றின நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நல்லா கலக்கி விட்டு அதில் அலசி ஊற்றிடலாம். வெங்காயம் தக்காளி இந்த கூட்டின புளி தண்ணி எல்லாம் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. மீனும் இந்த டைம் நல்லா ஊறி இருக்கும், நல்ல மிளகாத்தூள் மஞ்சத்தூளில். இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா நம்ம பார்த்துக்கணும். எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதை நம்ம இப்போவே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனை போட ஆரம்பிச்சிடலாம். எல்லா மீனும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு மீன் முழுகிற அளவுக்கு நல்லா ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேவையான வேணும்னா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சூடாக இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.